தமிழிலே அகம் புறம் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம். அகம் என்பது உள்ளே, புறம் என்பது வெளியே. நம் உள்ளே, நம் உள்ளத்தின் உள்ளே, மனதினிலே, ஆன்மாவிலே தூய்மை இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். வெளிவேடக்காரர் போல் புற தூய்மையை மட்டும் பார்த்து உள்ளே தீமையோ பாவமோ இருந்தால் அது தவறு. இப்படி இருக்கிற சதுசேயர்கள் பரிசேயர்களை இயேசு சாடுகிறார். இந்த முதல் வாசகத்திலே பவுல் சொல்கிறார், தங்களுடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது. உங்களுக்கு நாங்கள் போலியாக நடக்கவில்லை, மாறாக கடவுள் என்ன சொல்ல விரும்பினாரோ அதை சொல்லி வாழ்ந்து காண்பித்தோம் என்று தெளிவாக்குகிறார். இன்று எல்லா மனிதரிடத்திலும் உள் தூய்மை, அகத்தூய்மை இருந்தால் கட்டாயம் வெளிப்புறம் தூய்மை வந்துவிடும். பல மனிதர்கள் வெளிவேடக்காரர்கள் தான் வாழ்கிறார்கள். நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்து கொண்டு கடவுளுடைய பிள்ளையாக இருப்போம். உள்ளத்திலே கடவுள் இருக்கிறார். உள்ள தூய்மை புனிதத்திற்கு அழைப்பு. இறைவன் வாழ்த்து பெறுவாராக.